நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிட்டங்கியில் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்ட்ரோல் யூனிட் மொத்த எண்ணிக்கை 2358, பேலட் யூனிட் 4212 மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் 3042 இயந்திரங்கள் தற்போது தயார் நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் அரசு செயலாளர் அவர்களின் அறிவுரையின்படியும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இந்த இயந்திரங்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூர் என்ற அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்து 9 பொறியாளர்களால் முதல்நிலை சரிபார்ப்பு பணியானது. முதல்நிலை சரிபார்ப்பு பணி ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் இன்று நமது மாவட்டத்தில் தொடங்கியுள்ளது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிட்டங்கள் தயாராக உள்ள இவிஎம் மெஷின்ஸ் முதல்நிலை சரிபார்ப்பு பணி இந்த 9 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை அது நடக்கும். இப்போ இதில் உள்ள நம்ம அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி அனைவருக்கும் நம்ம ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே இந்த முதல் நிலை சரிபார்ப்பு பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கணும்னு சொல்லி ஃபுல் டைம் வர முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு பிரதிநிதியாக ஒரு கட்சிக்கும் நீங்கள் ஒரு ஆள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 9 மணிக்கு நம்ம இவிஎம் கோடவுன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு உள்ள ஃபஸ்ட்டு அந்த மெஷின்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய பணி இப்போ நடக்க போகுது. ஒரு 2 மணி நேரம் முதல் ஒரு அரை நாள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மெஷின்ஸை எடுத்துகிட்டு கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பொறியாளர்களால் தரவாக செக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாபு வேலை செய்தா என்னென்ன